எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு 40, எதெல்லாம் செய்யலான்னு 40. திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை எடுத்து பாருங்களேன். உடலுக்கு நோய் தீர்க்கின்ற மருந்து, மனதை எப்படி தெளிவுபடுத்துகின்ற மருந்து, இது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கும். தமிழருடைய அறம். நீங்க பக்தி இலக்கியங்கள் சொல்லிட்டு போயிடலாம். பக்தி இலக்கியங்கள் என்ன சொல்லணும்? நீங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நீங்க போய் நின்று ஒரு வழிபாட்டு தளத்துல பாடிட்டு போயிடலாம். ஆனால் அதிலும் கூட மாண்பை விதைத்து, அதிலும் கூட மருத்துவத்தை விதைத்து, அதிலும் கூட அறிவியலை சொல்லி, அதிலும் கூட ஆழ்ந்த சிந்தனைகளை சொல்லி ஒரு இனம் வளர்ந்தது என்றால் தமிழினம். அது ஏன் இப்ப சுருங்கி போச்சு? ஏன் சுருங்கி போச்சு? காரணம் என்ன அப்படின்னா, நம்மை நாம் புரிந்து கொள்ளாதது, நம் வரலாற்றை தெளிவுபட தெரிந்து கொள்ளாததுதான். அப்படி வரலாற்றை கற்பிக்கின்ற கூட்டமாக, அதில் தெளிவு பெற்ற முதல் தலைமுறை கூட்டமாக நாம் இருப்பதில் பெருமை கொள்வோம். அதற்கான ஒட்டுமொத்த காரணமாக இருப்பது அவர்.